நல்ல சாஃப்ட்டா, ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ராகி இனிப்பு கொழுக்கட்டை. இது நல்ல சாஃப்ட்டா இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதில நல்ல சூடா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடா இருக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை சாஃப்ட்டா வரும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் இந்த மாதிரி மாவை சாஃப்ட்டா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு பேனில் 1 கப் வெல்லம், 1 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை கரைச்சிருங்க. இதில மண் இருக்கறனால நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு கொதிக்கும்போது அதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அரைக்கும்போது நான் 4 ஏலக்காய் அதை கூட வச்சு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கெட்டியானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இது கெட்டியாகி வரட்டும். இந்த மாதிரி கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பூர்ணம் ரெடி. அடுத்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு உருண்டைங்களாக உருட்டிடலாம். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து ரவுண்டாக உருட்டிடுங்க. பட்டர் ஷீட் அல்லது வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை வச்சு கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் இருந்தாலும் வேக வைக்கும்போது பூர்ணம் வெளியே வந்துடும். அதனால நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக ஹெல்தியான ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.